இந்த சங்கநாதத்துக்கு மட்டும் அவருக்கு அப்படி ஒரு பிடிப்பு இருக்கும் போல இருக்கு. ஆமா. அது ஏதோ ஒன்று சொல்ல வருகிறது என்ற உள்ளர்த்தத்தோடவே அது இயம்புகிறது என்றே மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லித் தருகிறார். விடாமல் அந்த காலத்துல, அந்த காலம்னா நான் என்னுடைய இளமை பருவத்துல ம். நான் பார்த்திருக்கேன். பல வீடுகள்ல சிவ பூஜை சங்கு ஊதுவார்கள். சங்கநாதம் இருக்கும். இன்னைக்கு அது ரொம்ப வேற விதமா மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொந்தரவாகவும் கருதுகிறார்கள். சரியா அந்த ஒரு தீபாராதனை நேரத்துல சங்கு ஊதுவார்கள். ம், ம். அது பூஜையிலே தான் அந்த சங்கையும் வைத்திருப்பார்கள். வைத்திருப்பார்கள். அதுவும் பூஜையில வலம்புரி சங்கு தேடி வாங்கி வைத்திருக்கக்கூடியது நம்ம முந்தையர்களுடைய சங்கு பழக்கம். ஒரு அறிவிப்பு, ஆ. ஒரு பிரகடனம். ம். இங்கே ஒளி பிறந்து விட்டது, இருள் தொலைந்து விட்டது, என் சோர்வுகள் எல்லாம் என்னை விட்டு அகன்று விட்டன, உயிர் திகழ்ச்சி பெறுகிறது. அது ஒரு பிரகடனம். அப்படி இறைவனோடு போய் நம்மை ஒன்றாக்குவதற்கு ஒருப்படுகின்றது அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு நாம் போய் ஒன்றாக இணைதல் தானே அதுல பொருள் வருகிறது. முன்னேறுதல், மேலோங்குதல் அப்படியும் வச்சுக்கலாம். ம். ஒளி நெஞ்சில் ஒருப்பட்டால் ம். ஒவ்வொரு மனிதனும் உருப்படுவான். அப்படி நம்மை அந்த ஒலியோடு மாணிக்கவாசகர் தன்னுடைய திருவெம்பாவை, திருவாசகம், சிவபுராணம் எல்லா பாடல்கள்லையும் நிறைய இடங்கள்ல இறைவனை நாதமாகவும் உருவகப்படுத்துகிறார், ஒளியாகவும் சொல்லுகிறார் நமக்கு. இந்த நாதம் என்கின்ற அந்த சொல்லுக்கு நம்ம பெரியவர்கள் சொல்லக்கூடியது, இந்த உலகம் எதிலே இருந்து உருவானது என்று கேட்டால் ஒளி இரண்டாவது தான், சப்தம் தான் முதலிலே என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் பிரணவ ஓசையில இருந்துதான், பிரணவகார மந்திரத்திலிருந்து தான் உலகம் வந்தது என்பதனால் இங்கே ஒளி வருவதை நமக்கு சொல்லுவதாக அவர் சொல்வதாக படித்தார். ஒளியில் இருந்துதான் ஒளி பிறந்தது என்றும் பெரியோர்கள் தான் சொல்லுகிறார்கள். ஒலிக்கு பிறகுதான் ஒளி என்று சொல்பவர்களும் பெரியோர்களே. நாம ரெண்டையுமே கேட்டுக்கொள்ள வேண்டியதுதான். சிவபெருமானுடைய அருளால் நம்ம அனுபவத்தில் அதை உண்மையை சந்திப்போம்.